இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு எதிராக யார் யார் எப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்றினாலும் பதில் வினையாக இறைவனிடமிருந்து அளக்கப்படுவது இரக்கமும் மன்னிப்பும் தான் என்பதை இன்றைய வாசகங்கள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. உங்கள் தந்தை என இறைவனை அடையாளப்படுத்தி இயேசு முன்மொழிவதன் நோக்கம், நீங்கள் என அவர் குறிப்பிடும் நாம் கடவுளின் குழந்தைகள் என்ற மாண்புக்காகவே. இதன்படி தந்தையின் பண்புகள் குழந்தைகளிடம் விதைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்றார். எனவே கடவுளின் குழந்தை ஒன்று இன்னொரு குழந்தையை குற்றவாளி என தீர்ப்பளிக்க தன்னியல்பில் இயலாத ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகின்றது. கடவுளின் மகன் இயேசுவின் இரத்தத்தின் வாரிசுகளாகிய நமக்குள் மற்றவரை கண்டனம் செய்யும் மரபணு இருக்க முடியாது என்பதுதானே இயேசுவின் போதனையாக இருக்கிறது. சற்று சிந்திப்போம். இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம், இறைவனை தந்தை அப்பா என அழைக்கும் நாம், அவருடைய பண்புகளாகிய இரக்கம், மன்னிப்பு, பிறரை கண்டனம் செய்யாமல் அன்புடன் ஏற்றுக்கொள்வது போன்ற பண்புகளை நமதாக்கி வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் எதிர்பார்ப்பு. ஆம், இந்த தவக்காலங்களில் நாம் செய்யும் தப, ஜப, தான தர்ம முயற்சிகளை எல்லாம் இவற்றோடு சேர்த்து அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் பிறரை கண்டனம் செய்யாமல் ஏற்றுக்கொள்ளும் மனமும் நம்மில் வளர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்து வாழ்வோமா? அப்பொழுது இறைவன் நம்மையும் நம் செயல்களையும் ஆசீர்வதித்து நமக்கு இரக்கமும் அன்பும் பொழியும் அவர் மென்மேலும் நம்மை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் என்பதில் உறுதி.